எதுக்காக ஜனனி காவேரி அழைச்சிட்டு போனா? என்னவா இருக்கும்? ஏய் துளசி, என்ன இவ? ஏய் துளசி, பால் பொங்குது பாரு. துளசி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்துல. அதான் என்ன ஞாபகம்? நானும் காவேரியும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். ஜனனி அவசரமா வந்து காவேரிய கூட்டிட்டு போனா. எங்க போனாங்கன்னு தெரியல. மனசு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கா இப்படி யோசிக்கிற? பால் பொங்குறது கூட தெரியாம எங்க போயிட போறாங்க? பக்கத்துல கோயிலுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. காவேரி ஊரையே வித்துருவா. ஜனனிக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு நாம பயப்படணும். அம்மா, மாமியார் மருமகளும் இப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தா எனக்கு காஃபி யாரு போட்டு கொடுக்கறது? அம்மா சாரி துளசி, சாரி சாரி அம்மா, சாரிம்மா. நான் ஏதோ பழைய ஞாபகத்தில் அப்படி பேசிட்டேன். சாரி. அவனோட மனசுல நீ இன்னும் இருக்கம்மா. நீங்களும் இப்படி பேசுறீங்க? சிவா அந்த மாதிரி ஆள் இல்ல. அவனும் மனுஷன் தானே. என்ன மாதிரி சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா சில நேரம் அவனையும் அறியாம அது வெளியில வந்துரும். இப்ப வந்துருச்சு. உங்கள மாதிரியா? எனக்கு புரியல. அதை விடு. காஃபி கேட்டால எடுத்துட்டு போ. அம்மா, சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியணும். உனக்கு தெரியலன்னா சொல்லலாம். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 2 பேருக்கும் தெரிஞ்சதை எதுக்கு சொல்லணும்? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அப்ப விடு. அதான் உனக்கு தெரியாதே, அப்புறம் எதுக்கு சொல்லணும்? என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் எப்பவும் மாத்தலம்மா, ஒரே மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். சிவாவுக்கு ஜனனி தான் மனைவி. மாத்தி யோசிக்க வேண்டாம்.